எனது பாலியல் ஆரோக்கியத்தில் ஆண்களின் பங்களிப்பு. நான் முதலாக எனது வாழ்க்கையில், அதாவது எனக்கு ஏற்பட்ட துஷ்பிரயோகங்கள், குடும்ப வன்முறை இவற்றை எனது வாழ்க்கையை பகிர்ந்தபோது என்னை சந்தித்த முதல் சந்திப்பில் கிராஸ் ரூட் பால்கமோனா இந்த இணையதளங்களுக்கு பொறுப்பான ஹான்ஸ் பிலிமோ அவர்கள்தான் நான் எனது கதையை தமிழில் பகிர வேண்டும் என கட்டாயப்படுத்தினார். அந்த காலத்தில் எனக்கு தமிழில் டைப் பண்ண தெரியாத காலம். ஆகவே நான் தமிழில் எழுதுவதை அன்று முதலாக தமிழில் எழுதியதை எனக்கு தமிழில் டைப் பண்ணி தந்தது மீரா பாரதி அவர்கள். அவர் தனது பாலியல் அனுபவங்களை, சிறுவயது அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகம் அவர் கொழும்பில் அதை வெளியிட்ட போது அந்த புத்தக வெளியீட்டில் என்னையும் பேச அழைத்திருந்தார். அந்த வேளையில் தமிழ் எனக்கு மிகவும் கஷ்டம், விசேடமாக டைப் பண்ண முடியாது, என்னால் எனது கதைகளை எழுத முடியாது என்று இருந்த போது மீரா பாரதி அவர்கள்தான் நான் கையால் பேப்பரில் எழுதி கொடுப்பதை எனக்கு டைப் பண்ணி தந்தார். அவர்தான் எனக்கு அந்த கட்டாயம் எனது அனுபவங்களை வெளியில் கொண்டு வரணும் என்பதில் உறுதியாக இருந்த ஒரு தமிழ் ஆண். பின்னர் நான் சந்தித்த ஒரு முக்கியமான நபர் அருண்மொழிவர்மன். இவர் நவாலி ஊரைச் சேர்ந்தவர். எனது சிறு வயது பாலியல் துஷ்பிரயோகங்கள் நவாலி மண்ணில் நடைபெற்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள். அவற்றையெல்லாம் விதை குழுமம் என்ற ஒரு இணையத்தில், ஃபேஸ்புக்கில் இருக்கும் இணையத்தில் பிரசுரித்தது அருண்மொழிவர்மன் அவர்கள். அதே நேரம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கான கலந்துரையாடலை தமிழில் ஏற்படுத்தி தந்தவரும் அருண்மொழிவர்மன். ஆகவே உண்மையிலேயே எனக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சிறு வயதில் நவாலியில் எனது பாதிப்புகளை மீண்டும் ஒரு நவாலியூர் மகன் அதை வெளியில் கொண்டு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை, ஆதரவை தந்தது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்தது. நான் ஒருபோதும் அவரை பர்சனலாக சந்திக்கவில்லை. ஆகவே இந்த குறிப்பிடப்படும் ஆண்களை தயவு செய்து என் மீதுள்ள கோபம் காரணமாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம். ஏனெனில் எனக்கும் அவர்களுக்கும் இன்று எந்த ஒரு தொடர்புமே இல்லாத நபர்கள். எனது உளவியல் சிகிச்சை நிபுணர் ஒரு ஆண். நான் ஸ்ரீலங்கா நாட்டில் உளவியல் சிகிச்சை பயிற்சி பெற்ற போது அவர்கள் வலியுறுத்துவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சந்திப்பது அவசியம் என்று. ஆனால் கனடா நாட்டில் நாங்கள் எந்த ஒரு பாலினத்தவரும் எந்த ஒரு பாலினத்தவரிடம் சென்று சிகிச்சை பெறக்கூடிய அந்த சுதந்திரம் கனடா நாட்டில் உண்டு. ஆகவே அவரிடம்தான் ஒரு ஆணிடம் முதலாக எனது பாலியல் துஷ்பிரயோக அனுபவங்களை பகிரக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு ஆண் எந்தெந்த உடல் பாகங்களில் தொட்டான், எவ்வாறெல்லாம் அந்த துஷ்பிரயோகம் நடைபெற்றது என்றெல்லாம் அதை வெளிப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். அதிலும் அதை ஆணிடம் வெளிப்படுத்துவது என்பது மிகவுமே ஒரு சிக்கலான விடயம். ஆனால் அவ்வாறு நான் வெளிப்படுத்திய போது உண்மையிலேயே அந்த எனது உளவியல் சிகிச்சை நிபுணர் அவருடைய அந்த ப்ரொஃபஷனலிசம் கிரேட். அந்த ஒரு பவுண்டரி, அந்த ஒரு செட்டப் உண்மையிலேயே ஒரு நட்பான ஒரு ஆனாலும் அந்த வரையறைகளுக்குள்ளே என்னை பாதுகாத்து நான்
கூறுவதை நம்பி அத்துடன் வந்து நான் அதாவது நான் அவருடன் பகிர்ந்த விடயங்களை பொது வழியில் பகிர்வதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஆண்மகன். எனது சிகிச்சை முறைகளை நான் ஆரம்பித்த பிறகுதான் நான் முதலாக சிறுவயது பாலியல் துஷ்பிரயோக கதையையும் பொது வழியில் பகிர ஆரம்பித்தேன். கோவிட் காலத்தில் தான் முதலில் ஆங்கிலத்தில் செய்தேன் 2019ஆம் ஆண்டு. பின்னர் 2020 கோவிட் காலத்தில் அதை தமிழில் பகிர ஆரம்பித்தேன். ஆகவே அந்த முதல் பாடல் பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா என்ற அந்த சிறு வயது பாலியல் துஷ்பிரயோக பாடலை வந்து எனது உளவியல் சிகிச்சை நிபுணருக்கு நான் கூறும் விதமாக அந்த பாடலை இயற்றினேன். எனது உளவியல் சிகிச்சை நிபுணருக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் அவர் வந்து அந்த நான் படிக்கும் போது அந்த முக எக்ஸ்பிரஷன்ஸ் இவற்றையெல்லாம் பார்த்து என்னை ஊக்கமூட்டினார். நிறைய தமிழ் வீடியோஸ் வந்து உளவியல் சிகிச்சை, எனது பாதிப்புகள், அவருடனான அந்த பயணத்தை வந்து நான் தமிழில் வெளியிட்ட போது அவருக்கு அது புரியாவிட்டாலும் வந்து அவர் அதை அந்த நேரம் அந்த எனர்ஜி கனெக்ஷனுக்காக அதை கேட்டு என்னை உற்சாகப்படுத்திய ஒரு நபர். நான் ஸ்ரீலங்கா நாட்டில் உளவியல் தாக்கங்களுக்கு உள்ளான குழந்தைகளுக்கான பயிற்சியை செய்த போது அந்த பயிற்சியின் போது என்னுடன் ஒத்தாசையாக இருந்தவர்கள் வந்து கத்தோலிக்க மத குருக்கள். அந்த பயிற்சியானது வந்து போரின் வடுக்களுடன் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை. அந்த துஷ்பிரயோகத்தில் முக்கியமானது ஒன்றாக பாலியல் துஷ்பிரயோகம் இருந்தது. அந்த வேளையில் எனக்கு உறுதுணையாக இருந்த கத்தோலிக்க மத குருக்கள், விசேடமாக அவர்கள் சிங்கள கத்தோலிக்க மத குருக்கள், அவர்களுடைய அந்த சப்போர்ட் வந்து மிகவும் எனது வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கின்றது. அதே நேரம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட, அதுவும் பாலியல் இல்லை, துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட குழந்தைகளின் மன வடுவை ஒரு டிராமா, இந்த டிராமா நடிப்பு வந்து அதில் வந்து நானும் பங்கேற்றேன். அதுதான் எனது வாழ்க்கையும் முதல் ஷூட்டிங் வீடியோ, அதாவது ஒரு படப்பிடிப்புக்கு முதலாக சென்றது வந்து இந்த குழந்தைகளின் உளவியல் தாக்கங்களை குறித்தான இந்த டெலிடிராமாவை அவர்கள் சிங்களத்தில் செய்த போது தமிழனாகிய நாளும் அதில் பங்கு கொண்டேன். அது எனக்கு மிகவுமே வந்து, நான் ஒரு சிறுமியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான நான் அதனை வந்து வளர்ந்த நபராக அவர்களுக்கு ஒரு வழியாக அந்த இடத்தில் நான் இருந்தது வந்து ஒரு பெரிய ஒரு விடயம். ஆகவே அதற்கு எனக்கு அழைப்பு விடுத்தது ஒரு சிங்கள ஆண் ஒருவர். அத்துடன் வந்து ஸ்ரீலங்கா நாட்டில் அன்று ஒரு சிறுவர் மையத்தில் ஒரு துஷ்பிரயோகம் நடைபெற்ற போது ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் தான் அந்த துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஆண், அவரின் வழிகாட்டலின் படி பல ஆண்கள், பெண்களும் இணைந்தார்கள். ஆனால் ஆண்கள் தான் அதை முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதே நேரம் தமிழ் ஆண்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் இணைந்து பேசாத பொருளை அன்றைய காலகட்டத்தில் கொழும்பில் வெள்ளவத்தையில்
பேசினார்கள். விசேடமாக கருக்கலைப்பு, இவ்வாறான விடயங்கள். உண்மையிலேயே அந்த ஆண் சமூகம், அன்றைய காலகட்டத்தில் நான் பயணித்த அந்த ஆண் சமூகம், அவர்களுடைய அந்த முற்போக்கான அந்த கொள்கை முறையும், அவர்களுடைய சிந்தனைகளும், அவர்கள் வெளிப்படுத்தின பெண்களுக்கு பாதுகாப்பாக விசேடமாக இந்த கருக்கலைப்பு பாதுகாப்பான முறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை அவர்கள் சிந்தித்து செயற்பட்ட விதமானது எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அன்று வேளையில் நான் எனது கருக்கலைப்பை பற்றி பேசாத வேளையில் அவர்கள் எனக்காக பேச ஆரம்பித்தது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதே நேரம் முதலாக பாலியல் ஆரோக்கியம் குறித்தான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை எனக்கு ஏற்படுத்த, தமிழில் செய்ய எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியது ஒரு ஆண். அவர்தான் நான் தான் அந்த வேளையில் முதல் ஒரு பெண்ணாக அந்த கருத்தரங்கை செய்தேன். மித்தவர்கள் எல்லாம் என்றால் கொண்டம், அதாவது ஆண் உரை, இதை எவ்வாறு பாவிப்பது, இப்படி எல்லாமே இளைஞர்கள் மத்தியில் பகிர வேண்டிய நிலைமை ஒரு கூச்சமாக ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் வைத்தியராக இருக்கும் எனக்கு அது இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் தமிழ் சமூகத்தில் அதற்கான வரவேற்பு இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் மத்தியில் அது கொண்டத்தை பற்றி கதைக்கும் போது, ஆணுரையை பற்றி கதைக்கும் போது நாங்கள் பாதுகாப்புக்காக கதைக்கின்றோம் என்பதை மறந்து அவர்கள் நாங்கள் தவறான வழியில் அவர்களை நடத்தி செல்லுகின்றோம் என்ற ஒரு தப்பான சமூக மனநிலை இருந்தது. ஆகவே இவற்றையெல்லாம் எனக்கு தந்த